நெட்டம்மா என்னமோ நம்ம கிட்ட சொல்லணும்னு வந்தாலே நேத்துல இருந்து என்னன்னே கேட்கவே இல்லையே. காலையில நான் பாட்டுக்கு கிளம்பில வந்துட்டேன். சரி, இப்போ பிரேக் டைம் தானே, இப்போ ஃபோன் அடிச்சு பேசிடுவோம், என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். ஹலோ, யாருப்பா அது? ஏதாட்டு கம்பெனி காலாக இருந்துச்சுன்னா வேற யாருக்காவது ஃபோன் பண்ணுங்க. என் நம்பர் அழிச்சிருங்க. யாராவது சொந்தக்காரங்களா இருந்தால் 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. இப்போ நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஏட்டி, யாரு என்னன்னு கேட்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. நான் தான் பேசுறேன். மனித கடவுள் ராமு, நீங்களா? சொல்லுங்க. இப்போ தான் ஆபீஸ் போனீங்களா? அதுக்குள்ள என்ன ஃபோனு? நெட்டம்மா, நீ நேத்து ராத்திரி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல, நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. காலையில சொல்லுன்னு சொல்லிட்டேன். காலையில நீ தூங்கிக்கிட்டு இருந்தியா, நானும் பேசாம வந்துட்டேன். மனசு கேட்கல, அதான் உனக்கு ஃபோன் அடிச்சேன். அதை கேட்கத்தான் ஃபோன் அடிச்சிருக்கும். அது ஒரு பெரிய கதையாச்சே. அது ஃபோனில் சொல்ல முடியாது. நேரில் வாங்க சொல்கிறேன். அப்படியா நெட்டம்மா? ஏதாட்டும் முக்கியமான விஷயமா? ஆமாம் ராமு, முக்கியத்துக்கெல்லாம் முக்கியம், பெரிய முக்கியம். அவ்வளோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும். சரி நெட்டம்மா, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோன்னு சொல்றியா? யாத்தி, வீட்டில் வச்சா வேற வேணையே வேண்டாம். அத்தைக்கு தெரியாமல் பேசணும். வீட்டில் வச்செல்லாம் பேசக்கூடாது. என்னட்டி சொல்ற? சித்திக்கு தெரியாம பேசணுமா? அப்படி என்ன தெரியாம பேசுற விஷயம்? அதான் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டேன்ல. தூங்கும்போது தொல்லை பண்ணக்கூடாது. கேட்க இஷ்டம் இருந்தால் பிறகு கேளுங்க, இல்லைன்னா போங்க. என்ன இவா முக்கியமான விஷயம் அது இதுன்னு புதுசா சொல்றா? பயமா இருக்கே, என்னத்த சொல்ல போறாளோ? சரி நெட்டம்மா, மத்தியானம் லஞ்ச் பிரேக் விடுவாங்கல்ல, அப்போ நான் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு வாரேன், நீயும் வந்துரு, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். ஐ, ஹோட்டலில் சாப்பிட போகிறோமா? ஜாலி ஜாலி. இந்தா உடனே கிளம்பிட்டேன். ஏட்டி மெண்டலு, உடனே கிளம்பிடாத. மணி 11 தான் ஆகுது. நீ 1 மணிக்கு வா. 1 மணிக்கு தான் எனக்கு லஞ்ச் பிரேக் விடுவாங்க. சரியா? 1 மணிக்கு வா கரெக்டா? ஓகே, 1 மணிக்கு சந்திப்போம். மர்மவளே, இந்தாம்மா பெட்டு காப்பி. எத்தே, என்ன கவனிப்புலாம் தூக்கலா இருக்கு? ஆமா மர்மவளே, நீ எனக்கு மகா மாதிரி, நான் உனக்கு செய்ய மாட்டேனா? என்னை அம்மா மாதிரி நினைச்சுக்கோமா. அப்படியாத்தே, மகளா நினைக்க போய் தான் சூனியம் வைக்க பார்த்தீங்களோ? அதெல்லாம் அத்தை தெரியாம செஞ்சுட்டேன் மர்மவளே. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாது என்ன. இந்த காப்பி குடி. மர்மவளே, உனக்கு காலையில சாப்பிட என்ன வேணும்னு சொல்லுமா, அத்தை அழகா செஞ்சு தாரேன். எத்தே, பூரியும் உருளைக்கிழங்கு செஞ்சு தாங்கத்தே. இந்தா 10 நிமிஷத்துல செஞ்சிடுறேன் மர்மவளே. நீ காப்பி குடிச்சிட்டு பல்ல தேய்ச்சிட்டு வா. அதுக்குள்ள செஞ்சு அத்தை சுட சுட வைக்க, வந்து நல்லா சாப்பிடு. ஆ சரித்தே, போய் செய்யுங்க. என்ன இந்த அத்தை பாட்டி ஒரே நாளில் இப்படி மாறிட்டாங்க? சரி, ஏதோ செஞ்ச தப்புக்கு செய்யட்டும். நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா சரிதான். நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறோன்னு அத்தைகிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் அதுக்கு ஏதாட்டும் ஒன்று கெடுக்கிறதுக்கு ஏதாட்டும் ஒன்று பிளான் போடுவாங்க. சொல்லாமல் நைஸாக ஓடிடணும். நம்ம இவ்வளோ கவனிக்கிற கவனிப்புல ராமுட்ட சொல்லணுங்கிற விஷயத்தையே இவன் மறந்துடணும். நம்ம ராமுக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைக்கவே கூடாது. அதனால எப்படியாட்டு சொல்லிடணும். அது தப்போ சரியோ அவர்கிட்ட சொல்லி வச்சிடணும். என்ன லட்சுமி அக்கா, சமைச்சாச்சா? இல்லட்டி, இனிமேதான் சோத்துக்கு உலைய வைக்கணும். சும்மா இப்பதான் காலையில சாப்பிட்டு முடிச்சிட்டு தட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு பிறகு போய் சமைக்கணும். அப்படியாக்கா? சரி சரி. மாலா, சங்கிலி புதுசாட்டி, பார்க்க நல்லா இருக்கே, அழகா இருக்குடி. எப்ப வாங்கின? சொல்லவே இல்ல. ஆமாக்கா, புதுசுதான். 5 பவுனு எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. 5 பவுன் சங்கிலி ஆட்டைய போட போறேன். சேலை சேலை பட்டு சேலை, குறைஞ்ச விலைக்கு சேலை சேலை வாங்கிக்கோங்கம்மா. சேலை சேலை. ஏக்கா, சேலை நல்லா இருக்குக்கா, வாங்குவோமா? இப்ப தானே தீபாவளிக்கு சேலை எடுத்தோம். அதுக்குள்ள சேலை வாங்கினா எங்க வீட்டுக்கார சத்தம் போடுவாரே. ஏக்கா, தீபாவளிக்கு தானே எடுத்தோம், பொங்கலுக்கு எடுக்கல இல்லக்கா. அதுக்கு பதிலாக இன்னைக்கு வாங்கிக்கிடுவோம்க்கா. அப்படியா சொல்ற? சரி, விலை குறையா இருந்தா எடுப்போம்ல. விலை அதிகமா இருந்தா வேண்டாம், குறையா இருந்தா மட்டும் எடுப்போம். அண்ணாச்சி, இதுல என்ன சேலை, விலை என்ன சொல்லுங்க. ஏக்கா, எல்லாமே ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு பார்த்துக்கோங்க. எது எடுத்தாலும் 2000 ரூபா தான் விலை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தள்ளுபடிக்கு விற்க, நாளைக்கெல்லாம் இந்த விலைக்கு கிடைக்காது. அண்ணாச்சி, சரியான புழுகு மூட்டையா இருக்கீரு. இதே சேலையை நான் கடையில பாத்திருக்கேன். 500 ரூபா தான் போட்டிருந்துச்சு. 500 ரூபான்னு போட்டு 4 சேலை கொடுத்துட்டு போங்க. ஏக்கா, கடையில எல்லாம் அவங்க குவாலிட்டி வேற மாத்தி மாத்தி விற்பானுங்கக்கா. விற்கிறதுக்காக என்னத்தனாலும் போட்டு விற்பாங்க. ஆனா நம்ம கிட்ட பொருள் எல்லாம் தரமா இருக்கும்க்கா. ஒரு சேலை 1500 ரூபாய்க்கு குறைய வராது. நீங்க 1500 ரூபா போட்டு கொடுங்க, 4 சேலை தாரேன், வாங்கிட்டு போங்க. ஏ அப்பா, 1500 ரூபாயா? என்ன பகல் கொள்ளையா இருக்கு? நான் இதே சேலையை 300 ரூபாய்க்குல பார்த்தேன். இவளாட்ட 500 ரூபாய்க்கு பார்த்தா, நான் பார்த்த கடையில 300 ரூபா தானே போட்டிருந்துச்சு. சரி, வெயில்ல நடந்து வாரீங்களே, எதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிச்சுக்கிட்டுமே 500 ரூபா போட்டு தாரோம்,
வாங்கிட்டு போங்கண்ணே. சரிக்கா, ரொம்ப பேரம் பேசாதீங்க. நானும் 4 இடத்துக்கு போய் விற்கணும்ல. போனியா இருக்கீங்க. சரி, 500 ரூபா போட்டு எடுத்துக்கோங்க. என்ன கலர் சேலை எடுக்கலாம்? எனக்கு எந்த கலர்னாலும் நல்லா இருக்கும். நான் நல்ல அழகா நயன்தாரா மாதிரி இருக்கேனா, எந்த கலர் போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். என்கிட்ட இல்லாத கலரை பார்த்து எடுக்கணுமே. அண்ணாச்சி, நல்ல கனகாம்பர கலர்ல சேலை இருக்கா? அண்ணாச்சி, எனக்கு வான கலர் ஊதால வேணும். ஏக்கா, எல்லா கலர் சேலையும் இருக்குக்கா. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. மாலா மாலா, அங்க பாரு, உன் 5 பவுன் சங்கிலி தூக்கிட்டு ஓடுறாண்டி. புடி புடி, அவனை விடாத புடி. ஏக்கா, போட்டு விடுங்கக்கா. என்னது போட்டு விடுங்களா? அடி பாவி, தங்கம் விற்கிற விலைக்கு வாங்க முடியுமாடி? இப்படி தாரவாத்து கொடுத்துட்டு நிக்கியே. அவன் தூக்கிட்டு போறான், விரட்ட கூட மடக்கியே. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? துட்டு என்ன மரத்திலேயே காக்கி? உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்படி விட்டுட்டியடி. வாடி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அட கடவுளே, தங்க சங்கிலியை பறி கொடுத்துட்டோன்னு இந்த பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிட்டே. இப்படி சிரிக்காலே நான் எங்க போவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? ஏக்கா, ரொம்ப கவலைப்படாதீங்கக்கா. அது கவரிங் செயின் தான். என்னடி சொல்ற? கவரிங் செயினா? ஆமாக்கா, இது கவரிங் செயின் தான். 50 ரூபா. நம்ம ஊர் கோயில் திருவிழா வந்துச்சுல, அதுக்கு கடை போட்டிருந்தாங்கல்ல, அப்ப வாங்கி வச்சேன். ரொம்ப நாளா சும்மாவே கிடக்கேன்னு இன்னைக்கு தான் எடுத்து மாட்டிட்டு வந்தேன். நீங்க கேட்டவுடனே அப்படியே தங்கோன்னு சும்மா போய் சொன்னேன். அதை பார்த்துட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் பாடு, நம்ம என்ன செய்ய முடியும்? அடி பாவி, செயினை திருட்டிட்டு போனவன் எந்த சேட்டு கடையில கொண்டு கொடுத்து அடி வாங்க போறான்னு தெரியலையே. என்னையும்ல ஏமாத்திட்டே. ஏக்கா, சும்மா ஃபன் பண்ணேங்க்கா, அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, 50 ரூபா செயினை திருட்டிட்டு போயிட்டு நம்ம கிட்ட 50,000க்கு சேலையை விட்டுட்டு போயிட்டான். நம்ம ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிடுவோமா? யாத்தாடி, எனக்கு வேண்டாம்ப்பா இந்த சேலை. நானும் துட்டு கொடுக்காம எதையும் வாங்க மாட்டேன். குறைஞ்ச விலைக்குனாலும் துட்டு கொடுத்து தான் வாங்கணும். சும்மாலாம் ஓசையிலாம் எனக்கு எதுவும் வேண்டாம்மா. போங்கக்கா, சுத்த பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. நான் எடுத்துட்டு போய் இதை அவ்வளோத்தையும் வித்து எவ்வளவு காசு சம்பாதிக்கிறேன்னு பாருங்க. மாலா சேலை கடை. நீ என்னமும் செஞ்சுக்கோமா, என்னையும் இந்த விளையாட்டுல இழுக்காத. ஏக்கா, நான் போய் அவன்கிட்ட திருடுனாதான் தப்பு. அவன் ஏன் செயினை திருடிட்டு இங்க போட்டு போயிருக்கான். இதை எடுத்து வித்தா என்ன தப்பு? நான் விற்கத்தான் போறேன். நீ என்னமும் செய்யுமா, நான் போய் சோத்துக்கு உலைய வைக்க. நம்மள காய நறுக்க போட்டுட்டு இந்த ஒத்த ரோசா எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரியலையே. காலையில கிளம்பி போனானா மகாராணி ராத்திரிக்கு சாப்பிடத்தான் வீட்டுக்கு வாரா. வீட்டு வேலையை பூரா நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இவளுக்கு ஏதாட்டும் ஒரு வழி கட்டலான்னா அதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேக்கே. என்ன மாலா மாமியாரே, என்ன செய்றீங்க? துணி துவைச்சுக்கிட்டு இருக்க மாட்டி, நீ வேணா வந்து சோப்பு போட்டு தா. நீங்க இங்க நக்கல் அடிச்சிட்டு கிடைக்கீங்க. உங்க மருமக அங்க வீடு வீடா போய் உங்க பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஏன் மாமியாரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து எனக்கு சூனியம் வச்சு கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்றாளே. உங்க பெருமை தான் ஊரு பூரா பரவி கிடக்கு. என்னட்டி சொல்ற? ஏன் மருமகக்காரி அப்படியே செய்றா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த வேகாத வெயில்ல உங்க வீட்டுக்கு வந்து சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம்? நான் வேலையெல்லாம் போட்டுட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போக வந்திருக்கேன். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க உங்க மேல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு. உங்க மருமகக்காரி சரி கிடையாது, பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், பிறகு உங்க இஷ்டம். சி, இந்த ஒத்த ரோசா இப்படிலாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கலையே. வீட்டு சண்டையை போய் தெருவில் போய் சொல்லுவாளாக்கும். எல்லார்ட்டையும்ல சொல்லிக்கிட்டு அலைஞ்சிருக்கா. மருமகளே, தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சு வீட்டுக்குள்ள போட்டு வேலை செய்ய வைக்கணும். உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் பத்தல. என்ன செய்ய? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க. வீட்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடங்க. உங்க மருமக நல்ல ராணி மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு அலையட்டும். நான் போயிட்டு வாரேன். என் வீட்ல குழம்பு அடுப்புல கிடக்கு, போய் அடுப்பை பார்க்கணும். நல்லா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்தாச்சு. ஏற்கனவே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது. இன்னைக்கு அவ்வளவுதான். இடி இடிச்சு மழை பெஞ்சு புயல் வரப்போகுது வீட்டுக்குள்ள. சி, இந்த ஒத்த ரோசாக்கு ஒரு முடிவு கட்டணுமே. நான் கூட நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன். இப்படி ஊர் ஊரா தெரு தெருவா வீடு வீடா போய் நம்மளை பத்தி கோழி சொல்லிக்கிட்டுல அலையிறா. நாளைக்கு 4 பேர் என்னைய பார்த்தா என்னெல்லாம் கேட்பாங்களோ தெரியலையே. என்ன செய்ய? இந்த பிள்ளை வேற பாவம், வேலையெல்லாம் போட்டுட்டு நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு போக வந்திருக்கு. இப்பதான் மனசே நிறைஞ்சு கிடக்கு. என்னைய வாடி அடிக்கீங்க கிளவிகளா? உங்க வீட்டுக்குள்ள யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும், மனமாசை ஊஞ்சலில் ஆடும். நிம்மதியா இருக்கு, ஜாலி ஜாலி. மங்கம்மா, நீ உஷாரா இரு. நீ இப்படியே வெண்டைக்காயை வெட்டிக்கிட்டு புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு கிடந்தீன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. உன்னை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. எப்படியாவது அந்த மருமவக்காரிய பழி வாங்குறதுக்கு அடுத்த வழியை தேடு. நான் ஆபீசர் சில்பா. நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கேன். வாட்டே சிலுப்பா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கிழவி. நீ எப்படி இருக்க? உன் மருமவ அந்த ஒத்த ரோசா எப்படி இருக்கா? என்ன தட்டி சொல்ல? என் மருமவ அந்த ஒத்த ரோசா வீட்டு வேலை ஒண்ணுமே செய்ய மாட்டேக்காளேன்னு ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணலான்னு பார்த்தேன்.
அந்த விஷயம் அவளுகளுக்கு தெரிஞ்சு எங்களெல்லாம் போட்டு தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டுட்டு அழுக ரோட்ல. அவளை ஏதாட்டும் ஒன்று பண்ணணும், பழி வாங்கணும்னு தோணுது. ஆனா என்ன செய்யணும் ஒன்றும் ஐடியா தெரியல. நீ ஏதாட்டும் ஐடியா இருந்தா சொல்ல. கிழவி, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு இப்ப நான் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையும் கெடுத்து விட்டுறாத கிழவி. நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட நான் சேர மாட்டேன். ஏம்மா என் கூட எல்லாம் சேர வேண்டாமா, எனக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்லிட்டு போமா. கிழவி, அந்த ஒத்த ரோசா கிட்ட ஒரு தடவை வம்பழுத்ததுக்கு என் வேலை போய் 6 மாசம் 1 வருஷம் நான் ஜெயிலுக்குள்ளலாம் கடந்து என்னெல்லாம் பாடுபட்டேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் அந்த வேலையை விட மாட்டேன். உங்க யாரு கூடயும் நான் சேர மாட்டேன். சொன்ன கேளு கிழவி, என்னைய விட்டுரு. என்னட்டி சிலுப்பா இப்படி சொல்லிட்ட? நம்மளாம் அப்படியே பழகிருக்கோம். நம்ம ஹோட்டல்ல போய் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா திட்டம் போட்டு அந்த ஒத்த ரோசாவை பழிவாங்க பார்த்தவங்க தானே. என்ன இப்ப திடீர்னு இப்படி பல்ட்டி அடிக்க? சரி, உனக்கு வேலை கிடைச்சிட்டுன்னு அப்படி சொல்றியாக்கும். சரி போயிட்டு வா, நீ அது நல்லா இரு. சில்பா ஒரு நிமிஷம் நில்ல. என்ன கிழவி, சீக்கிரம் சொல்லு. நான் தான் ஆபீசர் செல்பா. நான் 10 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும். இல்லைன்னா என்னை திட்டுவாங்க. ஏமா இந்த குற்றாலத்துல வச்சு 2-3 ரவுடி பயலுகளை வச்சு கடத்த வச்சல ஆட்களெல்லாம், அந்த ரவுடி பயலுக எங்க போனானுங்க? அவனுக்கு அட்ரஸ் கொஞ்சம் தாயே. கிழவி, சும்மா இருக்க மாட்டியா? என்னை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்ப பாக்கியா? ஏமா உன் மேல எந்த பழியும் வராதுமா. உன்னைய நான் மாட்டி கொடுக்க மாட்டேன். அந்த பையன் அட்ரஸை மட்டும் தா, நானே போய் பார்த்து பேசிக்கிடுறேன். அட்ரஸ் இல்லைன்னா ஃபோன் நம்பர் ஏதாட்டும் ஒன்று தாமா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். அப்படியே கிழவி, உன்னைய பார்த்தாலே எனக்கு பாவமா தான் இருக்கு. சரி என்ன செய்ய? அந்த ஒத்த ரோசா உன்னைய ரொம்ப கொடுமைப்படுத்துறா போல. நீ பாவம், உனக்கு நான் உதவி செய்யறேன். அந்த கடத்தல்கார ஃபோன் நம்பர் தாரேன். என் ஃபோன்ல தான் இருக்கு. ஃபோனை நான் ஆபீஸ்ல நேத்து வச்சுட்டு போயிட்டேன். போனோன்னு அங்க இருந்து நம்பர் எடுத்து உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். நீ அதை பார்த்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு. சரியா? நான் அந்த நம்பர் கொடுத்தேன்னு எதுவும் சொல்லாத கிழவி. சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். உன் பேரே வராத மாதிரி பார்த்துக்கிடுறேன். நீ எனக்கு நம்பர் மட்டும் அனுப்பி விடுமா, நல்லா இருப்ப. சரி கிழவி, நான் போயிட்டு வரட்டா? நான் தான் ஆபீசர் செல்பா. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு நான் வேலைக்கு போகணும். 10 மணிக்கு வேலையில இருக்கணும். போயிட்டு வாரேன். ஒத்த ரோசா, அடுத்த திட்டம் தயாராயிட்டு. உன்னைய கடத்த போறேன்.